ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து ஆப்ஷன்ஸோட பேசிக்ஸ் பார்க்க போகிறோம். ஆப்ஷன்ஸ் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு சின்ன அமௌண்ட்டை வந்து நம்ம பெட்டு வைக்கிற மாதிரி, அதுதான் ஆப்ஷன்ஸுன்னு நம்ம கரெக்டாக சொல்லணும். புரியுதுங்களா? அதாவது வந்து இன்றைக்கி 100 ரூபா விற்கிற ஒரு பொருள் வந்து நாளைக்கு 200 ரூபா போயிடும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு டீலை வாங்கிறது தான் ஆப்ஷன்ஸ்னு சொல்லணும். ஓகேங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இன்றைக்கி 100 ரூபா வந்து வெங்காயம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நாளைக்கு 101 ரூபா போயிடும், இல்லை 200 ரூபா போயிடும், அந்த ப்ரைஸ் போயிடும், இந்த ப்ரைஸ் போயிடும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ப்ரீமியம், அதாவது இன்சூரன்ஸ் கட்டுற மாதிரி ஒரு அமௌண்ட்டை நம்ம கட்டுவோம். ஸோ நம்ம எப்போ வந்து அதிலேருந்து வந்து நம்மளுக்கு பைசா வரும்னு கேட்டிங்கன்னா, அந்த இந்த 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 ப்ரீமியம் அமௌண்ட் வந்து இந்த ப்ரைஸ், அதாவது இப்போ 100 ரூபா இருக்கவங்க 101 ரூபா 102 ரூபா தாண்டி 103 ரூபா, இப்போ நீங்கள் 101 ரூபாவில் வந்துடும் பெட்டு கட்டியிருந்தீங்கன்னா 101 ரூபா தாண்டினா உங்களுக்கு லாபம் கிடைக்கும். 102 ரூபா பெட்டு கட்டியிருக்கீங்கன்னா 102 ரூபா தாண்டினோடனே உங்களுக்கு லாபம் கிடைக்கும். ஸோ இதுதான் என்னென்னா ஆப்ஷன்ஸோட பேசிக்ஸு. அதாவது இன்றைக்கி 100 ரூபா வெங்காயம் விற்கிதுன்னா நீங்கள் 100 ரூபாலையும் கட்டலாம், இல்லை ஃப்யூச்சரில் அது போயிடும்னு கட்டலாம். ஆனால் சப்போஸ் வந்து ஆப்ஷன்ஸுக்கு வந்து டைம் இருக்கும், ஒரு மாதம். அப்போ நீங்கள் இப்போ வந்து ஜனவரி 1ஆந்தேதி 100 ரூபா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஜனவரி 1ஆந்தேதி 100 ரூபாலேருந்து இந்த மாத கடைசி, அதாவது ஜனவரி 30ஆந்தேதிக்குள்ளே 102 ரூபா போயிடும் அப்படின்னு சொல்லி நீங்கள் 102 ரூபாவில் கட்டினீங்கன்னா, ஸோ ஜனவரி 30ஆந்தேதிக்குள்ளே அது வந்து 102 ரூபாய் தாண்டிடுச்சுன்னா உங்களுக்கு லாபம் வரும். அப்படி சப்போஸ் இந்த 102 ரூபா தொடலை ஜனவரி 30ஆந்தேதிக்குள்ளனா, இதுக்கு நீங்கள் ஒரு அமௌண்ட் கட்டியிருப்பீங்க. ஒரு எக்ஸாம்பிள் 1000 ரூபா இப்போ வந்து இதுக்கு போயிடும்னு ஒரு பணைய தொகை மாதிரி கட்டியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த அமௌண்ட் நம்மளுக்கு 0 ஆயிடும். ஸோ வந்து ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த ப்ரைஸ் போகும் ஃப்யூச்சர்லன்னு நம்ம வந்து பெட்டு வைக்கிறோமோ அந்த ப்ரைஸை க்ராஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு லாபம் கிடைக்கும். அந்த ப்ரைஸை க்ராஸ் பண்ணலைன்னா நம்மளுக்கு லாபம் கிடைக்காது. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது பேசிக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது புரியலன்னா ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ இதை என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ 100 ரூபாய்க்கு அவுட் சைடில் இருக்கிறதால இது அவுட் ஆஃப் தி மணி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 100 ரூபாய்க்குள்ளே இருக்கிறது, அதாவது இப்போ 100 ரூபா இருக்குன்னா இது வந்து 99 ரூபாலாம் தாண்டி தான் இப்போ 100 ரூபா வந்துருக்குல்ல, இது வந்து ஆல்ரெடி இது 100 ரூபாய்க்குள்ளே இருக்கிறதால இது இந்த மணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் ஆப்ஷன்ஸோட பேசிக். இதுவே இப்போ நான் வெங்காயம் விலைன்றதை நீங்கள் வந்து ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து நீங்கள் இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அதனால தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிறைய பேர் ஸ்பாட்டில் வந்து பெட்டு கட்டுறவங்க தான் நிறைய ப்ராபிலிட்டி இருக்கும். நீங்கள் தள்ளி போக அது அந்த ஒரு மாதத்துக்குள்ளே அந்த ப்ரைஸ் வர்றது கஷ்டம். புரியுதுங்களா?